கனமழையால் மூழ்கிய ஆதங்கோடு சாலை தொடர்பான செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆதங்கோடு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலையானது மூழ்கியிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். வரலாறு காணாத பெருமழையை சந்தித்து வருகின்றன. தமிழகத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் இந்த பாதிப்பை சந்தித்திருக்கின்றன. பல்வேறு பகுதிகளிலும் தண்ணீர் சூழ்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு சில இடங்களில் போக்குவரத்து முடங்கி இருக்கின்றன. குறிப்பாக நெல்லையை பொறுத்தளவில் ரயில் போக்குவரத்தானது முற்றிலும் முடங்கி இருக்கிறது. தண்ணீர் சாலையில் தேங்கி இருப்பதன் காரணமாக மக்கள் பெருமளவில் இன்னலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். வரலாறு காணாத அளவில் ஒரு பெருமழையை சந்தித்திருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சஜயகுமார் இணைகிறார். சஜயகுமார், ஆதங்கோடு பகுதியை பொறுத்தளவுல மழை நிலவரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்காங்க? ஸ்ரீராம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் மழை குறைந்திருந்தாலும் கூட கடந்த 2 நாட்களாக பெய்து வந்த கனமழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள பிரதான அணைகள் பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, சித்தார் போன்ற அணைகள் அதன் முழு கொள்ளளவை எட்டியதன் அடிப்படையில் பேச்சுப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகளிலிருந்து வினாடிக்கு தற்போது 11,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கோதையார், பரளியார், தாமிரபரணி போன்ற ஆறுகளின் தாழ்வான பகுதிகளுக்கு மாவட்ட நிர்வாகமானது பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் தாழ்வான பகுதியில் உள்ள மக்களை அப்புறப்படுத்தியும் வருகின்றனர். இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட அருகே அதங்கோடு மணக்காலை சாலை, இந்த அதங்கோடு பகுதியில் தாமிரபரணி ஆற்று நீர் உள்புகுந்து சாலையை முற்றிலும் சூழ்ந்து அந்த சாலையானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அதங்கோடு மணக்காலை பகுதியில் உள்ள மக்கள் அந்த வழியாக செல்லக்கூடிய அரசு பேருந்துகள், எந்த விதமான வாகனங்களும் அந்த சாலை வழியாக இயக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் உள்ள இரு பகுதிகள் மணக்காலை, அதங்கோடு போன்ற பகுதியில் உள்ள மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு வெளியே செல்ல முடியாமல் பலரும் அந்தந்த வீடுகளிலே முடங்கியுள்ளது. செய்தான் கன்னியாகுமரி ஆதங்கோடு பகுதியை பொறுத்தளவுல அரசு தரப்புல என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு சஜயகுமார்? ஸ்ரீராம், தற்போது இந்த பகுதியில் அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். ஆனால் இந்த பகுதியானது எப்பொழுதும் ஆற்று நீர் அதிகம் வந்தால் தண்ணீர் சூழ்ந்து இதே போல பாதிக்கப்பட்ட ஆற்று பகுதியை விட தாழ்வான பகுதி அதிக அளவு அணைகளிலும் தண்ணீர் வெளியேற்றும் போது இந்த பகுதியில் தாழ்வான பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் வீடுகளிலும் சாலைகளிலும் தண்ணீர் சூழ்வதற்கும் இதற்கு ஒரு திட்டம் போட்டு, அதாவது ஆற்றின் இரு கரைகளிலும் தடுப்பு சுவர் அமைத்து இந்த ஆற்று நீர் கிராமங்களுக்குள் ஊர்களுக்கு புகாமல் தடுக்க பல்வேறு ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றன மாவட்ட நிர்வாகம் சார்பில். ஆனால் இதற்கு தீர்வு காண இதுவரை எந்த திட்டமும் அமல்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீராம், அதங்கோடு பகுதியில் இருக்கக்கூடிய மழை நிலவரம் தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க சஜயகுமார். நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருக்கலாம். அடுத்ததாக நல்லா இருந்தாலும்